எப்படி இருக்க? 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாச்சு. எலெக்ஷனுக்கு நிதி கேட்டு வந்தாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு. லண்டன்ல இருந்து கேபிள் வந்தது. ஐயா அடுத்த வாரம் வருவாருன்னு சொல்லிட்டேன். சோபா எப்படி இருக்கா? அதுக்கு நாங்க ஓஹோன்னு இருக்கு. சோபா எப்படிமா இருக்க? ஏன் நான் என்ன பண்ணேன்? வேட்டைக்கு, புலி வேட்டைக்கு. சோபோ சோபா குட்டி சோபோ சபா, இந்த மனுஷனுக்கு நடக்கவே தெரியாதா? இந்த ஓட்டம் ஓடுறாரு. சபா, எந்த பக்கம் போனாரு? அண்ணன் யாரு? என்னோட ஃப்ரெண்ட் ராஜு. டேய் ராஜு, இவர் தான் என்னோட டாடி. Pleased to meet you, sir. Very pleased to meet you. சோபாவை கவனிச்சுக்கிறதுக்கும் டீச்சர் வேலைக்கு சேர்த்து ஒரு பொண்ணு வேணும்னு விளம்பரம் பண்ணிட்டோம்ல, ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அக்கா பையன் தான் இவன். வெரி ஸ்வீட் பாய். பேர் என்ன சொன்ன? ராஜு இல்ல? வந்திருக்கிற டீச்சர் பேரு சீதா. பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம். வந்த உடனே நம்ம சோபாவை வழி கொண்டாட்டாங்க. நமக்கு அதானே வேணும். என்னப்பா ஷேவ் பண்ணாம வந்திருக்க? அத வந்துங்க. என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசியன்னு அர்த்தம். இது அறிவுகட்ட உலகண்டா. பாத்தியா, இதை வச்சுதான் சொன்னேன். இது எனக்கு தேவைதானா? நீ அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். சிகரெட் வாங்க, உட்கார். பழப்பழ மண்ணை போட்டுக்காத. என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அது வந்து நாளைக்கு எல்லாருக்கும் டெலிகாட் யூனிஃபார்ம் வச்சிருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன், எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா, சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் தங்கமான மனசு. பணத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாதி இன்பம். உன் அதிர்ஷ்டம், நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்காரா? அங்கதான் இருக்காரு. வணக்கம் சார். யாரு? என் பேர் சீதா. புதுசா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்களா? பையனால எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரைட். குழந்தை பாத்தீங்களா? புத்திசாலி குழந்தை. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. எங்க ஓட பாக்குற? இங்க சுத்தி இருக்கிற 18 எஸ்டேட் என்னுடையது. என் அனுமதி இல்லாம இங்க காத்து கூட வீசாது. இங்க நடக்கிறது நம்ம ஆட்சி. பயப்படாத, நான் உன்னை கொண்டு மாட்டேன். அடுத்தவங்க கண்ணதற்கு அநியாயமா கொலை செஞ்சவனுக்கு யாருமே இல்லாம தனியா இருக்கிற என்ன கொல்றதுதானா கஷ்டம்? கஷ்டமே இல்ல. உண்மைய சொல்ல போனா என்ன சுத்தி 1000 பேர் நின்னாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன். கடவுளே, இப்படிப்பட்ட கொலைகாரன் வீட்டுக்கு வேலைக்கு வரைய தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை வேண்டாம் ஓடி இருப்பேன். கொலைகார வீடுன்னா என்ன, ரத்தத்தால பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா இல்ல எலும்பால சோறு கட்டிருப்பாங்களா? இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன இடைஞ்சு? ஒன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட எந்த மனுஷனாலையும் வேலை செய்ய முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஏய், நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன். சகல வசதியோட உனக்காக ஒரு ரூம் தனியா இருக்கு. அங்க நீ நிம்மதியா இருக்கலாம். அங்கிருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நீ என்ன பயமுறுத்துறியா? நீ என்ன பயமுறுத்துறியா? தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா ஒரு பூனை கூட புலியா மாறும், பயங்கரமா சீரும். அப்ப மனுஷன் எப்படி? அப்படின்னா அப்படி என்ன, இந்த நிமிஷத்திலிருந்து நீ இந்த வீட்டுல எலி மாதிரி. அதாவது நீ ஒரு கைதி. இது என்ன அக்கிரமம்? கொலை செஞ்சது நீ, நான் ஏன் கைதி ஆகணும்? நீ வெளியே போன என்ன செய்வேன்? கழுத்தை சீவிடுவேன். உன் பேர் என்ன சொன்ன? சீதா. சீதா, சீதா, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? நான் கொலைகாரன். ஒரு தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான், 10 தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான். பட்டமும் ஒண்ணுதான், சட்டமும் ஒண்ணுதான், தூக்கு ஒரு தடவை தான். என்ன இன்னொரு கொலை செய்ய தூண்டாத.
உன்னை உயர்ந்தவன் உத்தமன் ஊர் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அந்தரங்க வாழ்க்கையில நீ எவ்வளவு கேவலமானவர் எனக்கு தானே தெரியும். எஸ், நான் அயோக்கியன்தான். நான் சொன்னபடி நீ கேட்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகவோ என்னை காட்டி கொடுக்கவோ முயற்சி பண்ண உன் தலைவிதி அந்த ஆண்டவர் கிட்டே இருக்காது, இந்த மனோகர் கிட்டே இருக்கு. ரூம் மாடியில. ஹலோ 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 ஹலோ. கழுத்தை கட் பண்ணத்தான் அவன் கத்தி எடுத்த. கடைசி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுங்கிறதுக்காக தவற கட்ட. நீ எனக்கு 1000 சந்தர்ப்பம் கொடுத்தாலும் சரி, நான் உன்னை காட்டி கொடுக்கத்தான் முயற்சி பண்ணுவேன். என்னை காட்டி கொடுக்கறதுல உனக்கு என்ன லாபம்? நீ ஒரு கொலவெறி பிடிச்ச ஓனாய். உன்னை எல்லாம் இந்த உலகத்துல நடமாட விடக்கூடாதியா? இந்த ஓனாய் இப்ப பசி அடங்கி படுத்திருக்கு. யாராவது காலை மிதிச்சா கழுத்தை பிடிக்காம விடாது. ஜாகிரதை ஜாகிரதை. ஏண்டா முனுசாமி, தினம் சமயக்கிட்டுல செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா இங்க பிரெட் வச்சுனா எங்கடா காணோம்? எங்கடா வச்ச? என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் வைக்கலையா? இன்னும் வைக்கலடா டேய். ஏ ரத்தனா, எனக்கு சந்தேகம் தான். ஆனா அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன். அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா? நேத்து பார்ப்பாவா கண்டி வச்சா அதுல பாதிய காணும்டா. விக்கிக்க போகுது. ஏயா திருட்டு வேலையா பண்ற? முதலாளிகிட்ட சொல்றேன் பாரு. சொல்லாதடா, இடையில பசி வந்துருச்சு, கேட்டா தர மாட்டேங்களே, அதனாலதான் உன்னை எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கேட்டா இதுக்குமா பனிஷ்மெண்ட்? என்னடா? ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டு போய் ஆட்டு. நான் மசால் வடைக்கு ஆட்டுறேன்டா. ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அடே, மசால் வடைக்கு அரைகுறை ஆட்டினா போதும்டா, மெது வடைக்கு மசியே ஆட்டணும்டா. நீ சரிப்பட்டு வர மாட்டியே. முதலாளிகிட்ட இப்ப சொல்றேன். அடே அடே சொல்லாதடா. அப்ப போய் ஆட்டு. ஏண்டா ஒரு பிரெட் எடுத்ததுக்கு என்ன இந்த ஆட்ட ஆட்டுறீங்களாடா? ஆட்டு ஆட்டுறேன்டா, ஆட்டுறேன்.